ஓம் சாந்தி. 13/1/2026. இனிமையான குழந்தைகளே, பாபாவின் ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிப்பது என்றால் முரளியை ஒரு பொழுதும் தவறவிடக்கூடாது. ஒவ்வொரு கட்டளையையும் கடைபிடிக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களிடத்தில் யாராவது நீங்கள் திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள் என்றால் நீங்கள் என்ன பதிலை உடனடியாக கொடுக்க வேண்டும்? பதில்: சொல்லுங்கள். தூரத்தில் பிரம்மத்தில் இருக்கக்கூடியவரை பற்றிய கவலை இருந்தது, அவர் கிடைத்து விட்டார். வேறு என்ன வேண்டும்? எதை அடைய வேண்டி இருந்ததோ அதை அடைந்தாகிவிட்டது. ஈஸ்வரிய குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த விஷயத்தை பற்றிய கவலையும் இல்லை. பாபா உங்களை தன்னுடையவர்களாக ஆக்கிவிட்டார், உங்களுக்கு கிரீடம் சூட்டியுள்ளார். பிறகு எந்த விஷயத்தை பற்றிய கவலை? ஓம் சாந்தி. குழந்தைகளுடைய புத்தியில் கண்டிப்பாக இருக்கும், பாபா தந்தையாகவும் ஆசிரியராகவும் பரம குருவாகவும் இருக்கிறார் என்ற நினைவில் இருப்பார்கள் என தந்தை புரிய வைக்கிறார். இந்த நினைவை ஒரு பொழுதும் வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. பாபாதான் கல்ப கல்பமாக வந்து கற்றுக் கொடுக்கிறார். அவர்தான் ஞானக்கடல். தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் தந்தையாக உள்ளார், ஆசிரியராக இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். இது இப்பொழுது ஞானத்தின் 3வது கண் கிடைத்த பிறகு புரிந்து கொள்ளப்படுகிறது. குழந்தைகள் புரிந்திருப்பார்கள், ஆனால் தந்தையை மறந்து விடுகிறார்கள் என்றால் பிறகு ஆசிரியர், குரு போன்றவர்கள் எப்படி நினைவிற்கு வருவார்கள்? மாயை மிகவும் பலம் வாய்ந்தது. அது 3 ரூபங்களில் மகிமை இருந்தும் கூட மூவரையும் மறக்கச் செய்து விடுகிறது. குழந்தைகளும் எழுதி தெரிவிக்கின்றனர், பாபா நாங்கள் மறந்து விடுகிறோம். அந்த அளவிற்கு சர்வசக்திவானாக இருக்கிறது. நாடகத்தின்படி இப்படி அதிகமாக நடக்கக்கூடியதுதான். ஒரு பொழுதும் இவ்வாறு யாரும் இருக்க முடியாது என்று குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். அதே தந்தைதான் ஆசிரியர், சத்குருவாக இருக்கிறார். இது உண்மையிலும் உண்மையாகும். கட்டுக்கதை போன்ற விஷயம் எதுவும் இல்லை. உள்ளுக்குள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மாயை மறக்க செய்து விடுகிறது. நாங்கள் தோல்வி அடைந்து விடுகிறோம் என்று கூறுகிறார்கள். பிறகு ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு பாக்கியம் எப்படி இருக்கும்? தேவதைகளுக்கு தான் தாமரையின் அடையாளத்தை காட்டுகிறார்கள். அனைவருக்கும் கொடுக்க முடியாது. இது ஈஸ்வரனுடைய படிப்பாகும், மனிதர்களுடையது அல்ல. இந்த படிப்பு மனிதர்களுடையதாக ஒரு பொழுதும் இருக்க முடியாது. தேவதைகளுக்கு புகழ் பாடப்படுகிறது. ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு பாபா ஆவார். மற்றபடி தேவதைகளின் பெருமை என்ன? இன்று பிச்சைக்கார வாழ்க்கை, நாளை ராஜ்யம். இப்பொழுது நீங்கள் லக்ஷ்மி நாராயணரை போல ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த முயற்சியில் அநேகர் தோற்றுவிடுகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இருந்தாலும் கல்பத்திற்கு முன்பு எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருந்தார்களோ அந்த அளவிற்கு படிக்கிறார்கள். உண்மையில் ஞானம் மிகவும் சகஜமானது. ஆனால் மாயை மறக்கச் செய்து விடுகிறது. தங்களுடைய சார்ட் எழுதுங்கள் என்று பாபா கூறுகிறார். ஆனால் எழுத முடிவது இல்லை. எதுவரை அமர்ந்து எழுதுவது? ஒருவேளை எழுதினாலும் 2 மணி நேரம் நினைவில் இருந்தேனா என்று சோதனை செய்கிறார்கள். அதுவும் கூட யாருக்கு தெரிகிறது என்றால், யார் பாபாவின் ஸ்ரீமத்தை நடைமுறையில் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு தெரியும். பாவம், இவர்களுக்கு வெட்கமாக இருக்கும் என்று பாபா புரிந்து கொள்வார். இல்லை என்றால் ஸ்ரீமத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் அல்லவா? ஆனால் கஷ்டப்பட்டு 2% சார்ட் எழுதுகிறார்கள். குழந்தைகளுக்கு ஸ்ரீமத்தின் மீது அந்த அளவிற்கு மதிப்பு இல்லை. முரளி கிடைத்தாலும் படிப்பது இல்லை. பாபா உண்மையை தான் கூறுகிறார். நாமே முரளி படிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு என்ன புரிய வைக்க முடியும் என்று கண்டிப்பாக மனதில் தோன்றும்.
ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். உண்மையில் நாம் ஆத்மாக்கள், நமக்கு பரம்பிதா பரமாத்மா கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். வேறு என்ன கூறுகிறார்? என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆவீர்கள். இதில் தந்தையும் வந்துவிட்டார். படிப்பு மற்றும் படிப்பு சொல்லித் தரக்கூடியவரும் வந்துவிட்டார். சத்கதியை வழங்கும் வள்ளலும் வந்துவிட்டார். சில வார்த்தைகளில் முழு ஞானமும் வந்துவிடுகிறது. நீங்கள் இங்கு வருவதே இதை மீண்டும் நினைவு செய்வதற்காக ஆகும். சிலர் இங்கேயே இருக்கிறார்கள், இருந்தாலும் மறுபடியும் நினைத்து பார்ப்பது இல்லை, அதிர்ஷ்டத்தில் இல்லை. பாபா முயற்சி செய்ய வைக்கிறார். முயற்சி செய்ய வைப்பவர் ஒரு பாபா. இதில் குறிப்பாக யாரிடமும் கவனம் என்பதும் இருக்க முடியாது. விசேஷமாக கற்பித்தல் என்பதும் இல்லை. அந்த படிப்பில் தனியாக படிப்பதற்கு ஆசிரியரை அழைக்கிறார்கள். இங்கே அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக அனைவருக்கும் பாபா கற்பிக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எதுவரை கற்பிக்க முடியும்? எவ்வளவு அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்கள்? அந்த படிப்பில் யாராவது பெரிய மனிதர்களின் குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு தனியாக கற்பிக்கிறார்கள். இவர்கள் மந்தமாக இருக்கிறார்கள், ஆகையால் அவர்களை தேர்ந்த தகுதி வாய்ந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்று ஆசிரியர் தெரிந்திருக்கிறார். இந்த பாபா அவ்வாறு செய்வதில்லை. இவர் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக கற்பிக்கிறார். அது ஆசிரியரின் கூடுதலான முயற்சி செய்ய வைப்பதாகும். இவர் யாருக்கும் தனியாக கூடுதலான முயற்சி செய்ய வைப்பது இல்லை. கூடுதலான முயற்சி என்றாலே ஆசிரியர் கொஞ்சம் கருணை காட்டுவது, அதற்கு பணம் என்னவோ வாங்குகிறார்கள். குறிப்பாக நேரம் ஒதுக்கி கற்பிக்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் அதிகம் படித்து புத்திசாலிகளாக ஆகிறார்கள். இங்கே அதிகம் எதுவும் கற்பதற்கான விஷயமே இல்லை. இவருடைய விஷயமே புதியது. ஒரே ஒரு மகா மந்திரத்தை கொடுக்கிறார். மன்மனாபவ. நினைவின் மூலம் என்ன நடக்கிறது? பாபா தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவர். இவரை நினைவு செய்வதன் மூலம்தான் தூய்மையாக ஆக முடியும் என்பதை தெரிந்துள்ளீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் இருக்கிறது. எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு தூய்மையாக ஆவீர்கள். குறைவாக நினைவு செய்தீர்கள் என்றால் குறைவாக தூய்மையாக ஆவீர்கள். இது குழந்தைகளாகிய உங்களுடைய முயற்சியின் ஆதாரப்பட்டிருக்கிறது. எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நாம் லக்ஷ்மி நாராயணனாக ஆக வேண்டும். அவர்களுடைய புகழை ஒவ்வொருவரும் தெரிந்துள்ளார்கள். தாங்கள் புண்ணிய ஆத்மாக்கள், நாங்கள் பாவ ஆத்மாக்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதிகமான கோவில்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அங்கே அனைவரும் என்ன செய்ய சொல்கிறார்கள்? தரிசனத்தின் மூலம் எந்த பலனும் இல்லை. இன்னார் யாத்திரை செல்கிறார், நாமும் செல்லலாம். ஒருவர் மற்றவரை பார்த்து சென்று விடுகிறார்கள். இதனால் என்ன நடக்கும்? எதுவும் இல்லை. குழந்தைகளாகிய நீங்களும் யாத்திரை செய்துள்ளீர்கள். எப்படி மற்ற பண்டிகைகள் கொண்டாடுகிறார்களோ அதுபோல யாத்திரையும் ஒரு பண்டிகை என்று புரிந்து கொள்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் நினைவு யாத்திரையை கூட ஒரு பண்டிகை என்று புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் நினைவு யாத்திரையில் இருக்கிறீர்கள். ஒரே ஒரு வார்த்தை தான், மன்மனாபவ. உங்களுடைய இந்த யாத்திரை துவக்கம் முடிவு இல்லாதது. இந்த யாத்திரையை நாங்கள் பல காலமாக செய்து வருகிறோம் என்று அவர்களும் கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் இப்பொழுது ஞான சகிதமாக கூறுகிறீர்கள், நாங்கள் கல்ப கல்பமாக இந்த யாத்திரை செய்கிறோம். பாபாதான் வந்து இந்த யாத்திரையை கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் 4 ஸ்தலங்களுக்கு பிறவி பிறவிகளாக யாத்திரை செல்கிறார்கள். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள் என்பதை எல்லையற்ற தந்தை கூறுகிறார்.
இப்படி மற்றவர்கள் யாரும் ஒரு பொழுதும் யாத்திரையின் மூலம் நீங்கள் தூய்மையாக ஆவீர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். மனிதர்கள் யாத்திரை செல்கிறார்கள் என்றால் அந்த சமயத்தில் தூய்மையாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அங்கேயும் கூட அசுத்தம் இருக்கிறது, தூய்மையாக இருப்பது இல்லை. இந்த ஆன்மீக யாத்திரையை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. பாபா உங்களுக்கு இப்பொழுது கூறியுள்ளார், இந்த நினைவு யாத்திரை உண்மையானதாகும். அந்த யாத்திரையில் சுற்ற செல்கிறார்கள், பிறகு அப்படியேதான் இருக்கிறார்கள். வாஸ்கோடகாமா உலகத்தை சுற்றியதை போல சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். நாலாபுறமும் சுற்றினோம், இருந்தாலும் எப்போதும் விலகியே இருக்கிறோம் என்று பாடல் கூட இருக்கிறது அல்லவா? பக்தி மார்க்கத்தில் யாரும் சந்திக்க வைக்க முடியாது, யாருக்கும் பகவான் கிடைக்கவில்லை. பகவானிடத்திலிருந்து விலகியே இருக்கிறார்கள். சுற்றிவிட்டு வந்து மீண்டும் வீட்டிற்கு வந்து 5 விகாரங்களில் சிக்கிக் கொள்கிறார்கள். அந்த யாத்திரைகள் அனைத்தும் பொய்யானதாகும். இது புருஷோத்தம சங்கம யுகம். இப்பொழுதுதான் பாபா வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஒரு நாள் பாபா வந்துள்ளார் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்வார்கள். கடைசியாக பகவான் கிடைப்பார். ஆனால் எப்படி? இதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. நாம் ஸ்ரீமத் படி இந்த பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். நீங்கள் பாரதத்தின் பெயரை தான் எடுப்பீர்கள். ஏனென்றால் அந்த சமயத்தில் வேறு எந்த தர்மமும் இல்லை. முழு உலகமும் தூய்மையாக ஆகிவிடுகிறது. இப்பொழுது அநேக தர்மங்கள் இருக்கின்றன. பாபா வந்து உங்களுக்கு முழு மரத்தின் ஞானத்தை கூறுகிறார், உங்களுக்கு நினைவூட்டுகிறார். நீங்கள் தேவதைகளாக இருந்தீர்கள், பிறகு சத்திரியர்களாக, பிறகு வைஷ்யர்களாக, பிறகு சூத்திரர்களாகவும் ஆனீர்கள். இப்பொழுது நீங்கள் சூத்திரனிலிருந்து பிராமணர்களாக ஆகியுள்ளீர்கள். இந்த நாம் தான் அது என்பதன் பொருளை பாபா எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கிறார். ஓம் என்றால் நான் ஆத்மா, பிறகு ஆத்மாக்களாகிய நாம் இப்படி சக்கரத்தை சுற்றுகிறோம். அவர்கள் ஆத்மாக்களாகிய நாங்கள் பரமாத்மாவாக ஆகிறோம். பரமாத்மாவிலிருந்து ஆத்மாக்களாகிய நாங்கள் வருகிறோம் என்று சொல்லிவிடுகிறார்கள். நாம் தான் அது என்பதன் யதார்த்தமான பொருளை தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. எனவே பாபா கூறுகிறார், இந்த மந்திரம் மன்மனா பவ, இதை எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும். சக்கரம் புத்தியில் இல்லை என்றால் எப்படி சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக முடியும்? ஆத்மாக்களாகிய நாம் இப்பொழுது பிராமணர்களாக இருக்கிறோம். பிறகு நாம் பிராமணரில் இருந்து தேவதைகளாக ஆவோம். இதை நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் சென்று கேளுங்கள், யாரும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் 84 பிறவியின் பொருளை கூட புரிந்து கொள்வது இல்லை. பாரதத்தின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி பாடப்பட்டுள்ளது. இது சரியே ஆகும். சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோ. சூரிய வம்சத்தை சார்ந்தவர், சந்திர வம்சத்தை சார்ந்தவர்கள், வைஷ்ய வம்சத்தவர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்தும் தெரிந்திருக்கிறது. விதையான பாபாவை தான் ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. அவர் இந்த சக்கரத்தில் வருவது இல்லை. நாம் ஜீவ ஆத்மாவிலிருந்து பரமாத்மாவாக ஆகிவிடுகிறோம் என்பது கிடையாது. பாபா அவருக்கு சமமாக ஞானம் நிறைந்தவர்களாக மாற்றுகிறார். அவருக்கு சமமாக கடவுளாக மாற்றுவது இல்லை. இந்த விஷயங்களை மிகவும் நல்ல விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் புத்தியில் சக்கரம் சுற்ற முடியும். அதனுடைய பெயர் சுய தரிசன சக்கரம் என்று வைக்கப்பட்டுள்ளது. நாம் எவ்வாறு 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருகிறோம் என்பதை புத்தியின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதில் அனைத்தும் வந்து விடுகிறது. நேரமும் வருகிறது, வர்ணங்களும் வருகிறது, வம்சாவழியும் தலைமுறையும் வந்து விடுகிறது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் முழுவதும் இருக்க வேண்டும். ஞானத்தின் மூலம்தான் உயர்ந்த பதவி கிடைக்கிறது.
ஞானம் இருந்தால் மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள். உங்களின் மூலம் படிவங்கள் எதுவும் நிரப்பப்படுவது இல்லை. அந்த பள்ளிகளில் தேர்வு இருக்கிறது எனும்போது கேள்வித்தாள்கள் வெளிநாடுகளில் இருந்து வருகிறது. யார் வெளிநாடுகளில் படிப்பார்களோ அவர்களுக்கு அங்கேயே தேர்வு முடிவுகள் வந்துவிடும். அதிலும் கூட சில உயர்ந்த கல்வி அதிகாரிகள் அந்த தேர்வு தாள்களை சோதிப்பார்கள். உங்களுடைய தேர்வு தாள்களை யார் சோதிப்பார்? நீங்களாகவே செய்வீர்கள். உங்களுக்கு என்னவாக ஆக வேண்டுமோ அப்படி ஆக்கிக் கொள்ளுங்கள். முயற்சியின் மூலம் எப்படி ஆக வேண்டுமோ அந்த பதவியை பாபாவிடமிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். கண்காட்சி போன்றவற்றில் குழந்தைகள் கேட்கிறார்கள் அல்லவா, நீங்கள் என்னவாக ஆவீர்கள்? தேவதைகளாக ஆவீர்களா? வக்கீலாக ஆவீர்களா? என்னவாக ஆவீர்கள்? எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ, சேவை செய்வீர்களோ அந்த அளவிற்கு பலன் கிடைக்கும். யார் நல்ல விதத்தில் பாபாவை நினைவு செய்கிறார்களோ அவர்கள் நாம் சேவையும் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார்கள். பிரஜைகளை உருவாக்க வேண்டும் அல்லவா? இது ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. எனவே அதில் அனைவரும் வேண்டும். அங்கே மந்திரிகள் இருப்பது இல்லை. யாருக்கு புத்தி குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் மந்திரிகள் அவசியமாகும். அங்கே உங்களுக்கு வழி சொல்வதற்கான அவசியம் இருப்பது இல்லை. பாபாவிடம் ஸ்தூல விஷயங்களுக்கு வழி கேட்கிறார்கள். பணத்தை என்ன செய்வது, எப்படி தொழில் செய்வது என்று கேட்கிறார்கள். இந்த உலகாய விஷயங்களை பாபாவிடம் கொண்டு வராதீர்கள் என்று பாபா கூறுகிறார். மனம் வெறுப்படைந்து விடக்கூடாது என்று அறிவுரை வழங்கி விடுகிறார். இது ஒன்றும் என்னுடைய வேலை இல்லை. நீங்கள் எவ்வாறு உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவது என்று உங்களுக்கு வழி சொல்வது என்னுடைய ஈஸ்வரிய தொழிலாகும். உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது. மற்றவை அனைத்தும் அசுர வழியாகும். சத்தியுகத்தில் ஸ்ரீமத் என்று சொல்லலாம், கலியுகத்தில் அசுர வழி. அந்த இடமே சுகதாமமாகும். அங்கு நீங்கள் திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா, உடம்பு சரியாக இருக்கிறதா என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள். இந்த வார்த்தைகள் அங்கே இருக்காது. இவை இங்கே கேட்கப்படுகின்றன. எந்த கஷ்டமும் இல்லையே, மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? இதில் கூட அநேக விஷயங்கள் வந்துவிடுகின்றன. அங்கு துக்கமே இல்லை விசாரிப்பதற்கு. இந்த உலகமே துக்கம் நிறைந்ததாகும். உண்மையில் உங்களிடம் யாரும் கேட்க முடியாது. மாயை விழ வைக்கக்கூடியதுதான். இருந்தாலும் கூட பாபா கிடைத்திருக்கிறார் அல்லவா? என்ன நீங்கள் குசலம் விசாரிக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள். நாங்கள் ஈஸ்வரனின் குழந்தைகள், எங்களை ஏன் குசலம் விசாரிக்கிறீர்கள்? தூரத்தில் பிரம்மத்தில் இருப்பவரை பற்றிய கவலை இருந்தது. அவர் கிடைத்து விட்டார். பிறகு எதை பற்றிய கவலை? நாம் யாருடைய குழந்தைகள் என்பதை எப்போதும் நினைவு செய்ய வேண்டும். இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். நாம் தூய்மையாக ஆகிவிட்டோம் என்றால் பிறகு சண்டை ஆரம்பமாகிவிடும். எனவே எப்போதும் யார் உங்களிடம் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டாலும் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய தந்தை கிடைத்திருக்கிறார். அவர் எங்களை அந்த அளவிற்கு தகுதியானவர்களாக ஆக்குகிறார் எனும்போது எங்களுக்கு என்ன கவலை இருக்கிறது என்று சொல்லுங்கள். ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு என்ன கவலை இருக்கிறது? அங்கே தேவதைகளுக்கும் கூட கவலை இல்லை. தேவதைகளுக்கு மேலே ஈஸ்வரன் இருக்கிறார். எனவே ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு என்ன கவலை இருக்க முடியும்? பாபா நமக்கு படிப்பிக்கிறார். பாபா நம்முடைய ஆசிரியராக இருக்கிறார், சத்குருவாக இருக்கிறார். பாபா நமக்கு கிரீடம் வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் கிரீடதாரிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு உலக கிரீடம் எப்படி கிடைக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபா கிரீடம் வைப்பது இல்லை,
சத்யுகத்தில் தந்தை தன்னுடைய கிரீடத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு வைக்கிறார் என்று அறிந்துள்ளீர்கள். இதனை ஆங்கிலத்தில் கிரவுன் பிரின்ஸ், பட்டத்து இளவரசன் என்று சொல்லப்படுகிறது. இங்கே தந்தையின் கிரீடம் குழந்தைக்கு கிடைக்கும் வரை குழந்தைக்கு ஆர்வம் இருக்கும். தந்தை இறந்தால் கிரீடம் நமக்கு வரும். இளவரசனிலிருந்து மகாராஜா ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அங்கே இப்படிப்பட்ட விஷயம் நடப்பது இல்லை. நேரத்திற்கு விதிப்படி தந்தை குழந்தைகளுக்கு கிரீடத்தை கொடுத்துவிட்டு பிறகு ஒதுங்கிக் கொள்கிறார். அங்கே வானப்பிரஸ்தத்தை பற்றிய விவாதம் நடப்பது இல்லை. குழந்தைகளுக்கு மாளிகை போன்றவற்றை உருவாக்கி கொடுக்கிறார்கள். அனைத்து ஆசைகளும் பூர்த்தியாகி விடுகிறது. சத்தியுகத்தில் சுகமோ சுகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நடைமுறையின் அந்த சுகத்தை அங்கு சென்றால் அடைய முடியும். சொர்க்கத்தில் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் தான் அறிவீர்கள். ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு பிறகு எங்கே செல்வீர்கள்? இப்பொழுது பாபா உங்களுக்கு நேரடியாக படிப்பு சொல்லித் தருகிறார். நாம் உண்மையிலும் உண்மையான சொர்க்கத்திற்கு செல்வோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறோம் என்று அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். சொர்க்கம் என்று எதை சொல்லப்படுகிறது என்பது கூட தெரியாது. பிறவிகளாக அந்த அஞ்ஞான விஷயங்களை கேட்டு வருகிறார்கள். இப்பொழுது பாபா உங்களுக்கு சத்தியமான விஷயங்களை கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எப்பொழுதும் திருப்தியாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். படிப்பின் மூலமாக தங்களுக்கு ராஜ்ய கிரீடத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் படி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். எப்பொழுதும் ஸ்ரீமத்திற்கு மதிப்பு வைக்க வேண்டும். வரதானம். உயர்ந்த பாக்கியத்தின் நினைவு மூலம் தனது சக்திசாலியான சொரூபத்தில் இருக்கக்கூடிய சூரிய வம்ச பதவியின் அதிகாரி ஆகுக. விளக்கம். யார் தனது உயர்ந்த பாக்கியத்தை எப்பொழுதும் நினைவில் வைக்கிறார்களோ அவர்கள் சக்திசாலியான சொரூபத்தில் இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் தனது அனாதியான உண்மையான சொரூபத்தின் நினைவில் இருக்கிறார்கள். ஒரு பொழுதும் போலியான முகத்தை தாரணை செய்ய மாட்டார்கள். பலமுறை மாயை போலியான குணத்தை மற்றும் செயலின் சொரூபத்தை ஆக்கிவிடுகிறது. ஒரு சிலரை கோபக்காரர்களாக, பேராசைக்காரர்களாக, சிலரை துக்கமானவர்களாக, சிலரை அமைதியற்றவர்களாக ஆக்கிவிடுகிறது. ஆனால் உண்மையான சொரூபம் இந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு இருக்கிறது. எந்த குழந்தைகள் தன்னுடைய உண்மையான சொரூபத்தில் நிலைத்து இருக்கிறார்களோ அவர்கள் சூரிய வம்ச பதவியின் அதிகாரி ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன். அனைவர் மீதும் கருணை காட்டக்கூடியவர் ஆகிவிட்டால் அகங்காரம் மற்றும் அபிமானம் முடிந்துவிடும். அவ்யக்த சமிஞ்சை. இந்த அவ்யக்த மாதத்தில் பற்றிலிருந்து விடுபட்டவராக இருந்து ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள். உங்களுடைய படைப்பான தாமரை மலர் நீருக்குள் இருந்தாலும் நீரின் பந்தனத்தில் இருந்து விடுபட்டு இருக்கிறது. எனவே படைப்பிற்கு இந்த சிறப்புத்தன்மை இருக்கிறது என்றால் மாஸ்டர் படைப்பவரிடத்தில் இருக்காதா என்ன? எப்பொழுதாவது பந்தனத்தில் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் எனக்கு முன்னால் தாமரை மலரின் உதாரணத்தை வையுங்கள். தாமரை மலரை போன்று விடப்பட்டவராகவும் அன்பானவராகவும் ஆக முடியும் என்றால் மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆக முடியாதா என்ன? அதனால் எப்பொழுதும் ஆகிவிடுங்கள். ஓம் சாந்தி.